சார் இன்னைக்கு தங்கத்தோட விலைய போலவே வெள்ளியோட விலையுமே தொடர்ந்து உயர்ந்துகிட்டே வருது. இதுக்கு ம். முக்கிய காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதேபோல இந்த நேரத்துல வெள்ளியில முதலீடு செய்யலாமா? சாமானிய மக்கள் வெள்ளி வாங்குறதுக்கு சரியான நேரமா சார் இது? கண்டிப்பாங்க. ஏன்னா வெள்ளிய பொறுத்தவரைக்கும், வெள்ளியினுடைய விலை இப்போ சா சாதாரணமா இருக்க வேண்டிய விலைன்னா ரூ. 2,25,00,000 ஒரு கிலோ இருக்கணும். இப்பொழுது உள்ள சூழ்நிலையில. இது வந்து ஆனா இருக்கிறது ரூ. 2,00,000 தான் இருக்கு. 1 கிலோ. 1 கிராம் ரூ. 200 இருக்கு. அதாவது அண்டர் ரேட்ல இருக்கு. இது எப்படி நாங்க இத சொல்றோம்? எப்படி பார்க்குறோம்? அப்படின்னு சொன்னோம்னா, 1 சவரன் கோல்டு ரூ. 95,000 இன்னைக்கு ரேட்டு அப்படின்னு சொன்னா, ம். அத 3 சவரன் பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ரூ. 2,85,000 3 சவரனுடைய விலை. தங்கத்துக்கு உண்டான விலை மட்டும் சொல்றேன். அந்த அளவுக்கு வெள்ளியினுடைய விலை இருக்கணும். ரூ. 2,85,000 ஒரு கிலோ இருக்கணும். ஏன்னா, இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. 94லேருந்து 2000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 3 சவரன் கோல்டுடைய ரேட்டு 1 கிலோ சில்வர் அப்படின்ற விலை இருந்துச்சு. அப்படி பார்த்தா, இன்னைக்கு இருக்க வேண்டிய சூழ்நிலையில ரூ. 2,85,000 இருக்கு 3 சவரன். 1 கிலோ கோல்டு அந்த லெவல்ல இருக்கணும். ஆனா இல்ல, கம்மியா இருக்கு. அதனால இந்த ஒரு சந்தர்ப்பம்ன்றது நல்ல ஒரு சந்தர்ப்பமா தான் நான் நினைக்கிறேன். அதனால மக்கள பொறுத்தவரைக்கும் தாராளமா அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணி ஆ இத வந்து அடுத்த விலை ஏற்றத்திலிருந்து நாம தப்பிக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகே. வெள்ளியோட விலை வந்து தங்கத்தோட விலை மாதிரி அதிகமா போயிட்டே இருக்கு. ஆமா. டிசம்பர் மாசம் இது. அடுத்த 2026ல வெள்ளியோட விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா இல்லங்க. இனி வரும் காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் ஏறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் தான் நெறைய இருக்கு. இன்னும் குறையும் அப்படின்ற மாரி இருக்கிறது வந்து கிடையாது. ரொம்ப கம்மி. அதற்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி.